சர்வதேச டி20 கிரிக்கெட்டில் 62 வயதான வீரர் ஒருவர் அறிமுகமாகி மாபெரும் சாதனை படைத்திருக்கிறார். யார் அவர்? பார்க்கலாம். கோஸ்டாரிக்கா அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட டி20 தொடரில் பாக்லாந்து தீவுகள் அணி விளையாடியது. இந்த தொடரில் பாக்லாந்து தீவுகள் அணிக்காக ஆண்ட்ரூ பிரவுன்லி என்ற 62 வயது வீரர் அறிமுகமாகியுள்ளார். இதன் மூலம் 6 ஆண்டு சாதனை ஒன்றை அவர் முறியடித்திருக்கிறார். 2019ஆம் ஆண்டு துருக்கி அணியைச் சேர்ந்த உஸ்மான் கோகர் என்பவர் 59 வயதில் சர்வதேச டி20 போட்டிகளில் அறிமுகமாகியிருந்தார். அதுவே சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஒரு அறிமுக வீரரின் மிக அதிக வயதாக இருந்தது. அந்த சாதனையை ஆண்ட்ரூ பிரவுன்லி முறியடித்திருக்கிறார். கோஸ்டாரிக்கா அணிக்கு எதிரான டி20 தொடரின் 3 போட்டிகளிலும் பிரவுன்லி விளையாடினார். வலது கை மிதவேக பந்து வீச்சாளராகவும் வலது கை பேட்ஸ்மேனாகவும் அவர் செயல்பட்டுள்ளார். இந்த 3 போட்டிகளில் அவர் மொத்தம் 6 ரன்கள் மட்டுமே எடுத்திருக்கிறார். அதில் 2 போட்டிகளில் ஆட்டம் இழக்காமல் இருந்துள்ளார். பந்து வீச்சில் ஒரே ஒரு ஓவர் மட்டுமே வீசியுள்ளார். அதில் விக்கெட் எதுவும் எடுக்கவில்லை. வீரர்கள் இல்லாததால் இவர் பாக்லாந்து தீவுகள் அணியில் சேர்க்கப்பட்டாரா அல்லது கிரிக்கெட் மீதான ஆர்வத்தால் அந்த அணியில் இடம்பெற்று ஆடி வருகிறாரா என்பது தெரியவில்லை. எனினும் சர்வதேச கிரிக்கெட் அமைப்பு அனைத்து நாடுகளின் கிரிக்கெட் அணிகளையும் அங்கீகரித்து இருப்பதால் அந்த அணிகள் தங்களுக்குள் விளையாடும் டி20 போட்டிகள் அனைத்தும் சர்வதேச டி20 போட்டிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. 62 வயதில் ஒரு நாட்டின் தேசிய அணிக்காக கிரிக்கெட் விளையாடுவது என்பது மிகப்பெரிய சாதனைதான். அந்த வகையில் ஆண்ட்ரூ பிரவுன்லிக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர்.